ஒரு பேனில் ஒரு குழிக்கரண்டல் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாகட்டும். சூடானதும் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் அதில் வெந்தயம், பொரிஞ்சதும் துருவி வச்சுருக்க மாங்காவை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்குங்க. ஸ்டவ்வை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நான் இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். நல்லா அழுத்தி இது போல் கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போது எடுத்து வச்சுருக்க 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போது வறுத்து அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்க அந்த பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இந்த ஊறுகாய் பொறுத்த வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போது ஒரு துண்டு வெல்லத்தை நசுக்கி சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். இது எல்லா சாதத்து கூடயும் ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசை, இட்லி கூடயும் சேர்த்து சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.